காஞ்சிபுரம் வந்தாச்சு. மேண்டேட்ரியா பண்ண வேண்டிய ஒரு விஷயம் கோவில் இட்லி. அந்த ப்ராசஸ் பார்க்க தான் இப்போ மிஸ்டர் கண்ணன் அப்படிங்கிறவர் வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். அங்க போன அப்புறம் இட்லி தட்டை தேடிட்டு இருந்தேன். ஆனா அது அங்க கிடைக்கவே இல்லை. அதுக்கு பதிலா மூங்கில் குவளைன்னு ஒண்ணு வச்சிருந்தாங்க. அதாவது அது பார்க்க புட்டு குழாய் மாதிரி இருக்கு. சுத்தி மந்தார இலை போடுவோம். மந்தார இலை அது வந்து ட்ரெடிஷனல் டைப் மந்தார இலை வச்சிருக்கோம். மந்தார இருக்கிற குச்சிலாம் படாம இருக்கிறதுக்கோசரம், இட்லியில படாம இருக்கிறதுக்கோசரம் இதுக்கு சுத்தி நம்ம வாழை போடுறோம். ஓகே. இதுக்குள்ளதான் வந்து இட்லி மாவு வந்து இப்ப ஃபில் பண்ண போறாங்க. சோ பார்க்கவே நல்ல லாங்கான இட்லியா வரும்னு நினைக்கிறேன். என்ன பண்ண போறாங்கன்னு பாப்போம். இட்லி மாவுல வந்து என்னென்னமோ போட்டுருக்கீங்களா? என்ன இட்லி மாவு முதல்ல நம்ம பச்சரிசி, உளுத்தம் பருப்பு. பச்சரிசி தான், புழுங்கரிசி இல்ல. பச்சரிசி, உளுத்தம் பருப்பு போட்டு ஒரு 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் ஊற வச்சு. ஓகே. சோ என்ன ரேஷியோ பச்சரிசி டு புழுங்க இது இட்லி குண்டான ரேஷியோ சொல்லணுமா? சொல்லுங்க. 450 பச்சரிசி. ஓகே. 275 கிராம் உளுத்தம் பருப்பு. ஓ ஓகே. தேவையான அளவு கிராம் போட்டுக்கலாம். சரி. அது ஒரு இட்லி குண்டான. இட்லியில வந்து 15 கிராம் மிளகு. ஓகே. 15 கிராம் சீரகம், 15 கிராம் சுக்குத்தூள். ஓ. 125 ml refined oils. ஓகே. அண்ட் கருவேப்பிலை, தேவையான உப்பு. சூப்பர். உப்பு கலந்துனா ஒரு இட்லி குண்டானது ரெடி ஆயிடும். சூப்பர். ஓகே. இப்போ நம்ம ஒரு இட்லி குண்டான மாவை இப்போ குடலையில குத்துறோம். ஓகே. குடலையில குத்துறதுன்னு சொல்றது அதுக்கு பேரு சொன்னாங்க, குத்துறதுன்னு சொன்னாங்க. ஓகே. அந்த ஏரியா போட்டு. ஓகே. அவரோட வைஃப் தான் மாவை ஃபில் பண்ணாங்க. நல்லா ஒரு 5-6 பேர் சாப்பிடலாம் போஇருக்கேன். இந்த 6 பேர் போதுன்ற அளவுக்கு சாப்பிடலாம். ஓகே. அதாவது டின்னரோ பிரேக்ஃபாஸ்டோ எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு இட்லி மட்டும் போதும். ஃபில் பண்ண மூங்கில் குவளைய வெளியில எடுத்துட்டு போய் லேசா தட்டுறாரு. இதனால ஏர் பிளாக் இல்லாம மாவு கரெக்டா செட் ஆகுது. இட்லி மாவு ஊத்தி இப்ப உள்ள வைக்க போறோம். இந்த ஃபில் பண்ண மூங்கில் குவளைகளை இட்லி பானையில வச்சு மூடி ஆவி வந்தப்புறம் 2 மணி நேரம் குக் பண்றாங்க. இந்த மாதிரி நான் இட்லி ஊத்துனதே இல்லைங்க. சூப்பரா இருக்கு, டிஃபரெண்டாவும் இருக்கு. இட்லி இவ்வளோ பெரிய இட்லி. ஒரு இட்லி பானைய ஃபுல்லா மாவு ஃபில் பண்ணி வச்சாச்சு. எத்தனை இருக்கு? 1 2 3 4 5 6 7 8 இருக்கு. இன்னொரு பானையையும் ஃபில் பண்ணாரு. இந்த பானைய வாழை இலை போட்டு மூடி வச்சாரு. இந்த இலை ஸ்டீம் வெளியில போகாத அளவுக்கு தடுத்து இட்லி வேக ஹெல்ப் பண்ணுச்சு. இந்த இட்லி பானைக்கு மூங்கில் குவளை இட்லி பானைன்னு இன்னொரு பேரும் இருக்கு. இது ஸ்பெஷலா ஆர்டர் பண்ணி வாங்கிருக்கீங்க. கிட்டத்தட்ட 13 லிட்டர் தண்ணீர் பிடிக்குது இதுக்குள்ள. ஆவி வந்த அப்புறம் குறைச்சு வைக்கிறாங்க. குறைச்சு வச்சு 2 மணி நேரம் குறைஞ்சது குக் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட்டு 1 hour ஆற வச்சா அப்பதான் அந்த இட்லி குழவையில இருந்து இட்லி வெளியில வரும் அப்படிங்கிறாங்க. தமிழ்நாடோட ட்ரெடிஷனலான ஃபுட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அது இட்லி தான். ரொம்ப ஹெல்த்தியான, டேஸ்டியான, ஸ்டீம்ட் அண்ட் பேலன்ஸ்ட் ஃபுட். இட்லி பிடிக்காதவங்க கூட லைஃப்ல ஒரு தடவையாவது கண்டிப்பா இட்லியை டேஸ்ட் பண்ணிருப்பாங்க. இட்லி வெந்துருச்சான்னு பார்க்க ஒரு குச்சி வச்சு குத்தி பாக்குறாங்க. மாவு ஒட்டாம வெளியில வந்துச்சுன்னா இட்லி வெந்துருச்சுன்னு அர்த்தம். இட்லி வந்து வெளியில வரப்போகுது. நைஸ். பிடிக்கலாம். 2.25 கிலோ ஒரு இட்லி. இங்க இருக்க கோவில்கள்ல எல்லாம் இந்த கோவில் இட்லியை தான் பிரசாதமா தர்றாங்க. இந்த கோவில் இட்லிக்கு ஒரு தனியான டிவைன் டேஸ்ட் இருக்கு. நம்ம ட்ரெடிஷனலா சாப்பிடுற ஒயிட் இட்லியை விட